டைரக்டர் சுந்தர்சி இயக்கத்தில் நம்ம தமன்னா, ராஷி கண்ணா, யோகி பாபு, நம்ம விடிவி கணேஷ் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற மூவி அரண்மனை படத்துடைய பார்ட் 4 உலக அளவில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனை இந்த படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்துடைய ஓடிடி அப்டேட்டுக்காக ஃபேன்ஸ் எல்லாரும் வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பர்சனலாக எனக்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகலை, என்னடா இது ஏதோ கிரிஞ்சி மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. இருந்தாலும் ரசிகர்கள் இந்த படம் எப்போ ஓடிடியில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஒரு மிகப்பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற அப்டேட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஹாட்ஸ்டாரில் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரியுமே நம்ம சொல்லியிருந்தோம். அதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அச்சோ கெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அச்சோ கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி போட்டாங்க. அது அரண்மனை படத்துடைய பார்ட் 4 தான். அதுக்கடுத்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அரண்மனை பார்ட் 4 கூடிய விரைவில் உங்களுக்கு ஹாட்ஸ்டாரில் இப்போதைக்கு ஸ்ட்ரீம் ஆக போதாமா. அதில் குறிப்பாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜில் இப்போதைக்கு இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தை நம்ம சுந்தர்சி அவர்கள் முதல் முறையாக தமிழ், தெலுங்குன்னு சொல்லிட்டு 2 லாங்குவேஜில் பைண்டிங் உள்ள எடுத்திருக்காப்புல. கண்டிப்பாக தமிழ், தெலுங்குன்னு சொல்லிட்டு 2 வருஷம் தான் ஹாட்ஸ்டாரில் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். மீதி இருக்கிற மலையாளம், கன்னடா இது 2 ஆடியோவும் தமிழ் வெர்ஷனில் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதோ ஒன்று கூடிய விரைவில் இந்த திரைப்படம் இப்போதைக்கு ஹாட்ஸ்டாரில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு 4 லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் ஆக போகுது. ஹிந்தி வரலையா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஹிந்தி இப்போ தான் தியேட்டரில் கொண்டு வந்திருக்காங்க. ஹிந்தி வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் தியேட்டரில் வந்துட்டு, அதாவது இந்த படம் இன்னும் ஒரு 4 வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு வரும். இப்போதைக்கு 4 லாங்குவேஜ் மட்டும் கூடிய சீக்கிரம் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. மோஸ்ட்லி வாரம் ஸ்ட்ரீம் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஹிந்தி வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 4 வாரம் கழிச்சு தான் ஸ்ட்ரீம் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹாட்ஸ்டார் அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். டைரக்டர்